சென்னை எழும்பூர் அருகே கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், கூவமாற்றில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர்களை தற்போது போலீசார் கைது செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்றும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தங்களின் சம்பளத்தை குறைக்க கூடாது என கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இதுவரை கிட்டத்தட்ட 158 நாட்களுக்கு மேல் போராடி வருகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இவர்களுடைய போராட்டமானது பல கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு தொடர்ச்சியாக 158வது நாளான இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கோஆப்டெக்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய கூவாற்றில் இறங்கி நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் பார்த்தோம். கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் வேற எங்கேயாவது போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா 10 நிமிடங்களிலே காவல்துறை அவர்களை கைது செய்துவிடும். ஆனால் காலை 11 மணிக்கு கூவாற்றில் இறங்கி போராட்டத்திற்கு இறங்கிய தூய்மை பணியாளர்களை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு 100வது நாள் போராட்டமாக சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கி போராடினார்கள். தற்போது 158வது போராட்டமாக எழும்பூர்ல இருக்கக்கூடிய கூவாற்றில் இறங்கி போராடி வரக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் தலைமை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா 50 நாள் உண்ணாவிரத போராட்டம் 3 கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இந்த காவல்துறையினர் இவரை கைது செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கால தாமதமானது தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினர் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. ஏனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெண்கள் கூவாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை கைது செய்வது லா அண்ட் ஆர்டருடைய போலீஸோடைய கடமை. ஆனால் போராட்ட களமானது கூவா ஆறா இருக்கிறதுனால தீயணைப்பு துறையினர் இறங்கி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பேசிக் கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில தற்போது இப்போது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை முழுமைக்கும் பாத்தீங்கன்னா 15 மண்டலங்கள்ல தூய்மை பணிகள் செய்வதற்கான பிரிக்கப்பட்டுள்ளன. அது 10 மண்டலங்கள் தனியார் வாசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5 மண்டலங்களை தனியார் வாசம் ஒப்படைக்க முயன்ற பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய சம்பளம் குறைக்க கூடாது என்ற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை முழுமைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வெவ்வேறு கட்டமாக வெவ்வேறு இடங்கள்ல போராட்டத்தை ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடியுது. இன்றைய சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த சூழலிலும் எழும்பூர்ல இருக்கக்கூடிய அந்த கூவாற்றில் இறங்கி போராட்ட களத்தில் இறங்கி இருக்காங்க. குறிப்பா அந்த போராட்டத்திற்கு இன்னும் சில தூய்மை பணியாளர்களை காவல்துறை நுழைவாயில கைது செய்திருந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இதில் காவல்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு பெண் தூய்மை பணியாளர் மயக்கமடைந்த சூழலும் இருந்தது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லிருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.